ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இந்த தமிழ் மல்டி பேக்கரி சேனலோட முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். என் பேர் அலாவுதீனுங்க. நான் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சேனலோட அஜெண்டா வந்து நான் 2017லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் சிப் வழியாகவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் வழியாகவும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து சிப்பை இந்த ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸாக சிப்பை நல்லா குறைச்சிட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணி அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த நாலேஜை நான் தமிழ் கம்யூனிட்டிகிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த சேனலை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த சேனலோட அஜெண்டா. ஸோ கிவ் அண்ட் டேக் தாங்க. உங்கள் சைட்லேருந்து நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. அதுக்காக நான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கும் சரி, இல்லை ட்ராக் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டாக்ஸும் சரி, அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ வந்து போடுவேன். வாரத்தில் ஒரு 2 to 3 வீடியோ போடலாம் அப்படிங்கிறது என்னோடய நோக்கமாக வச்சுருக்கிறேன். பார்ப்போம் போக போக எப்படி நடக்குதுன்னு. ஒரு பெரிய செட்டப்லாம் இல்லைங்க. ஒரு நார்மலான மைக்கை வச்சு என்னோடய மேக் சிஸ்டத்தில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு தான் பேசுகிறேன். பெரிய செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடுங்கிறது மட்டும் தெரிஞ்சது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்டாக் அனலைஸுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கப்புள் ஆஃப் வீக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது. ஸோ டவுன்ஃபால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 தான் மார்க்கெட் பீக்கில் போயிட்டு இறங்க ஆரம்பிச்சது இல்லைங்களா. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல அண்டர் வேல்யூடாக இருந்தாங்க. ஸோ அதனால மணி வந்து அங்கே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செப்டம்பர்லேருந்து அவங்க பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. ஸோ அதனால மணி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அங்கே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர் வர ஆரம்பிச்சது. ஸோ அதில் வந்து இந்த யூஎஸ் பாண்ட் ஈல்டு இது வந்து கிட்டத்தட்ட 5% வரைக்கும் டச் ஆகி இப்போது 4.6 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம சைடு 6 to 7% எஃப்டியில் தராங்க. அவங்க சைடு 5 தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா 5%ங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே கம்மி. இங்கே இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்கிறதுனால பேங்க்குக்கு வந்து நம்ம 7%னா நமக்கு 1% லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம். அங்கே வந்து 5ங்கிறது வந்து அவங்க டபுள் த டைம் வருது இல்லைங்களா. ஸோ அங்கே இன்ஃப்ளேஷன் ஏறதை பொறுத்து அங்கே பாண்ட் ஈல்டோட இதுவும் அவங்க ஏற்றுவாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து அதிகமாக அங்கே இருக்கிறதுனால மணி அங்கே அட்ராக்ட் ஆகுது. இங்கே ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து அங்கே அவங்களோட பாண்ட்ஸ்லேயே அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இல்லைங்களா. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க எஃப்ஐஎஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூஷன் அதாங்க. அது வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் இப்போ வந்து பாண்ட் ஈல்டு, ருப்பி டிப்ரிஷியேஷன், ஜிடிபி க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்புறம் நம்ம ட்ரம்ப் நாளைக்கு பதவி வைக்கிறாரு, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அவர் என்ன மாதிரி பாலிசி கொண்டு வர போகிறாருன்னு இல்லை தெரியாமல் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் மார்க்கெட் மூடுங்க இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸு. ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைசிஸ்க்குள்ளே போயிடலாம். நான் வந்து இந்த ஆர்பி ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை அனலைஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த கம்பெனியை வாங்கி என்னோடய பர்சனல் போர்ட்ஃபோலியோவில். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஜுவல்லரி செக்டாரில் இயங்குது. இவங்க வந்து ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. கல்யாண் தங்கமயிலாம் பார்த்திங்கன்னா B2C, அதாவது பிஸ்னஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, கன்சியூமருக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா நம்மள மாதிரி மக்களுக்கு. ஸோ அது B2C. B2Bங்கிறது இவங்க ஜுவல்லரி ஸ்டோர்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க 19 ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க அக்ராஸ் 72 சிட்டிஸ். ஓகேங்களா. இது ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ இவங்க B2Cயும் பண்ணிகிட்ருக்கிறாங்க அண்டர் ஹரித் ஜவாரி அப்படிங்கிற ஜுவல்லரி நேமு கீழே. இவங்க ஸோ ஒரு சின்ன B2C, பெரிய B2B, அப்புறம் ஜாப் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதோட ஸ்ப்ளிட் அப் நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இவங்க 327 crore ரெவன்யூ FY24 பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெவன்யூவில் வந்து ஸ்ப்ளிட்டப்பில் 82%. ஓகேங்களா. இந்த 82% கிட்டத்தட்ட ஒரு 250 crores அந்த ரேஞ்சில் வந்து இவங்க 916 நகை மூலியமாகவே இவங்க ரெவன்யூ ஸ்ப்ளிட்டப்பில் வந்திருக்குது. 4% அந்த சொக்கத்தங்க 99.9 சொல்லுவாங்க இல்லையா, 24 கேரட், அதில் 8% அதர் ஆர்னமெண்ட்ஸ் டைமண்ட்ஸில் 3%, லேபர் இன்கமில் 2%. ஸோ இவங்க லேபர் இன்கம் வந்து இவங்களுக்கு ஒரு ஹையர் மார்ஜின் பிஸ்னஸ்ஸு. ஜுவல்லரி கடைகளே வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைனில் இந்த இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஜாப் ஒர்க்குக்காக வருவாங்க. அவங்க அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம பாஸ்ட் க்ரோத்தை டீகோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா March 22 to 23 வந்து பார்த்திங்கன்னா 14% அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. 23 to 24 13% அளவுக்கு அவங்க ரெவன்யூ வந்து டெவலப் ஆகிருக்கு, அதாவது சேல்ஸ் டெவலப் ஆகிருக்கு.
செப்டம்பர் 2022 செப்டம்பர் 24 ஏன்னா இது டிடிஎம் ஓகேங்களா. இந்த டிடிஎம்மில் வந்து இவங்க செப்டம்பர் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து 12 மந்த்ஸு. ஸோ அதான் டிடிஎம் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து 22% டெவலப் ஆகிருக்கு ஓகேங்களா. இதே ரேஞ்சில் இவங்க கரண்ட் ப்ராஃபிட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 22% அளவுக்கு அதே ரெவன்யூ பண்ண அளவுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 23 to 24 இவங்க 13% ரெவன்யூவில் வளர்ந்தாலும் 23 to 24 பேட்டில் இவங்க ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. இதனால் மேபி அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து மார்ஜின் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஒரு 10 to 13% வச்சுருக்கிறாங்க. மார்ஜின்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன் அப்படின்னா அதில் எனக்கு அடக்க செலவுன்னு ஒன்று இருக்கும். வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், எம்ப்ளாயிக்கு சேலரி இருந்திருக்கும், கரண்ட் பில் இருக்கும். எல்லா எக்ஸ்பென்சஸும் கழிச்சது போக எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் வருதுன்னா எனக்கு 10% மார்ஜின் நான் சொல்லுவேன் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பேட்டு, இது வந்து மார்ஜினோடது கிடையாது. ஸோ பேட்டுங்கிறது நீங்கள் லாபம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேக்ஸு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கையில் நிற்கும் இல்லைங்களா, அது. ஸோ அதோட க்ரோத்து. ஸோ நான் க்ரோத்தை பற்றி பேசுகிறேன். நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஆர்பிசி சொல்லஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இவங்களோட வளர்ச்சியாக இருந்திருக்குது ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ளாட்டாக இருந்திருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 75% அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொமோட்டர்ஸ் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 1% எஃப்ஐஐ, டிஐஎஸ் வந்து 1.7, பொதுமக்கள் கிட்ட மோர் தென் 22% அளவுக்கு இந்த ஹோல்டிங் இருக்குது. இது வந்து பாஸ்ட் க்ரோத்துங்க. ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த கம்பெனி எடுத்தாலும் ப்ளஸ் பாஸ்ட்டுங்கிறது வந்து அவங்க இது வரைக்கும் சோஃபார் பண்ணது. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரோட இதை வச்சு தான் பிஹேவ் ஆக போகுது. அதோட வேல்யூஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சு தான் மூவ் ஆகும். இப்போ இந்த ஆர்பிசி சொல்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹரித் சவாரி அப்படின்னு சொல்லி ஒரு ரீட்டைல் ஸ்டோர் சொன்னோம் இல்லைங்களா, அதில் அவங்க 3000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டாவது 1500 கிலோகிராம் அளவுக்கு அவங்க கரண்ட் கெப்பாசிட்டி அவங்க இருக்கிற இப்போ கரண்ட்டாக அவங்க வச்சுருக்க கேப்பெக்ஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து 1500 கேஜிஸ் பண்ண முடியும். அதை கேபெக்ஸ் மூலிமா அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க. அடுத்து இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 500 to 600 இந்த FY25 டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. FY27 1000 crore ரெவன்யூ வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இயற்கான பேண்ட்டை அவங்க 35 crore அளவுக்கு டார்கெட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நான் ஏன் இதை வந்து பர்சனலாக ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கால் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய வியூவை ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ இவங்க FY27 1000 crore ரெவன்யூ இவங்க போவாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட பாத்தும் கரெக்டாக இருக்குது. கோட்டான் நான் ட்ராக் பண்ண போகிறேன். கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிட்டு வந்துடுவேன். ஸோ இவங்க பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ 1000 crore ரெவன்யூ அவங்க FY27 பண்ணாங்கன்னா இப்போது 200 rupees கிட்ட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதுலேருந்து நான் PE ஒரு 30-40 அப்படின்னு கால்குலேட் பண்ணேன்னா FY27 இப்போ இருந்த ஒரு 2.5 வருஷத்தில் அது 2x 3x இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக், ட்ராக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு, அப்புறம் ஓவரால் மார்க்கெட்டை பற்றியும் நம்ம பேசலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் த வீக்கெண்ட். தேங்க்ஸ்.